ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி தாங்க சூப்பரான பெரிய வெங்காயம் சட்னி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஏற்றுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து ஒரு 5 வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நீங்கள் சட்னி நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை அதிகப்படுத்திக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். நம்ம எல்லாமே தனித்தனியாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். அப்படி வறுத்து எடுத்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்குறாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வதக்கின பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கலாம். தேங்காயை வதக்கக்கூடாது, அப்படியே தான் பச்சையாக சேர்க்கணும். இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நெய்ஸாக அரைக்காதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் இந்த இட்லி தோசைக்கு இப்படியே சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இதில் தாளிக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. இப்போ நான் தாளித்து தாங்க ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு நான் தாளித்து ஊற்றிருக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பெரிய வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே காலியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.